ஓம் சக்தி தாயே போற்றி. இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு இந்த வாக்கினை நான் தரவில்லை. மாறாக என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணமும் இருக்கின்றதல்லவா? அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தி தான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனையை தான் நம் குலத்தில் இருக்கின்றவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று அவர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் வேதனையில் இருக்கிறார்கள். இதை கேட்ட உடனே உன் மனதிற்கு என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகின்றது என்பதனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்க குழந்தையே, என்னுடைய குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்? குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது தெளிவாக பொறுமையாக நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் முழுவதுமாக கேட்டால்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, சில விஷயங்கள் என்பதனையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதுபோலதான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்று நானே இங்கு நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் என் கோயிலுக்கு வரும் பொழுது, பூஜைகள் செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தானே தெரியும். என் தங்க பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலேயே வந்து கேட்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற வேதனையை எல்லாம் போக்கி தந்துவிட மாட்டாயா என்றெல்லாம் உனக்கு எதிராக வேண்டுதல்களை என்னிடத்தில் வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அப்படி நீ யாருடைய மனதில் வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை வைக்கின்றார்கள். நான் இங்கே உங்கள் அனைவரின் ஒற்றுமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கி விட்டது. என் குழந்தையே, இது நிஜமான உண்மை. அதையெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு முழு விஷயமும் புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, அதனால் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சிதான் இப்படிப்பட்ட வேண்டுதல்களை எல்லாம் என்னிடத்தில் வைப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. என் பிள்ளையே, உங்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. அதில் உன் பக்கம் தவறு இருக்கிறதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்பதனை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதுதான் என்னுடைய கடமை என்பதனை புரிந்து கொள். இந்த தாயானவள் தவறே செய்யாத குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை
தண்டனை கொடுப்பது கிடையாது. அவர்கள் செய்த தவறானது மன்னிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால் அவர்களின் மனம் திருந்துவதற்கு, அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கும் இந்த தாயானவள் நான் எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பேன். என் குழந்தைகள் எல்லாம் நல்வழிப்படுத்துவதும் அவர்களை நன்றாக வாழ வைப்பதும் தான் என்னுடைய கடமையை தவிர யாரையுமே அழிக்க வேண்டும், ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் நினைப்பதே இல்லை. என் தங்க குழந்தையே, குலதெய்வமான என்னிடத்தில் வந்து இது போன்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் தான் நான் இப்பொழுது சற்று மனக்குழப்பத்தில் இருக்கின்றேன். நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உனக்கு யாரிடத்திலும் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலுமே அதை உன் குலதெய்வம் என்னிடத்தில் விட்டுவிட்டு நீ சென்றுவிட வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது. வாழ்க்கையில் பணம் இருக்கின்றது என்றும், பதவி இருக்கின்றது என்றும் சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்தான். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுதே நல்ல பதிலை தந்துவிடுகின்றேன். அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலுமே, என்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிகப்பெரிய தவறு. என் தங்க குழந்தையே, அதற்காகவெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள். உன் குலதெய்வம் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் யாராலும் கொடுத்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில்தான் உள்ளது என்பதனை நீ மறந்துவிடாது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களுக்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் எல்லாம் வருவது சாதாரணம்தான். அதற்காக ஒருவரின் வாழ்க்கையே கெடுக்க வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்றும் நினைப்பது மிகப்பெரிய தவறு. அதை அவர்களாகவே உணர்ந்து இனி உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவும் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் உன் மீது எந்த விதமான வஞ்சனை எண்ணங்களும், உனக்கு எந்த விதமான நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடமே நீ ஒப்படைத்து விட வேண்டும். குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக, அதுவும் உன் குலத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அது உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதன் பிறகு உங்களினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்து தருவார்கள். இந்த தாயானவள் சொல்வது என்னவென்றால், என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மன்னிக்கக்கூடிய தவறுகளாக இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள். மன்னிக்க முடியாத தவறுகளாக இருந்தால் அதை உன் குலதெய்வத்திடமிருந்து ஒப்படைத்து விடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லுகின்றேன். இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார், இந்த அம்மா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று. என் குழந்தையே, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி இந்த அம்மாவினிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே,
நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா என்று வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. நீ உண்மையாக இருந்தால், மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்யாமல் இருந்தால், நானாகவே உனக்கு நிச்சயமாக துணையாக எப்பொழுதும் நின்று போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவளிடத்தில் நீ வைத்த வேண்டுதல் பலித்துவிட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த அம்மா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த தாயானவளிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் என்றுதான். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதனை இப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகிறாயா இல்லை வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் குழந்தையே, நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். நீ இந்த தாயானவளினிடத்தில் மனமுருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான விஷயங்களை தெரிவிப்பதும், உனக்கு தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் தவறு செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகின்றது. என் குழந்தையே, அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தைகளின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த தாயானவளினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலுமே உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாகும். எனவே இந்த தாயானவளினிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகின்றது. நாம் கேட்டது எல்லாவற்றையும் அம்மா கொடுத்து விடுவாள் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே நிச்சயமாக வீணாக்கி விடமாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து விடுகின்றேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி போய் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு ஒரு நல்ல நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நீ தயாராகி கொண்டிருக்கின்றாய். நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவள் நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது. அதை உன்னுடைய கைகளிலேயே இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்த பொழுது நீ
நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனி நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய். இந்த அம்மா மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். என்றும் உன்னுடனே உனக்கு துணையாக இருந்து கொண்டு உன்னை வழிநடத்தி கொண்டு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலனையும் நான் மீட்டெடுக்கப் போகின்றேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம். என் தங்க குழந்தையே, நம் அம்மா நமக்கு வாக்கு கொடுத்து விட்டால் இனி நமக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது நடக்கும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ எப்பொழுதும் வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை எல்லாம் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தையும் பலரினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை கோபமடைய செய்தவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். என் குழந்தையே, அதனை நீ மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து போகும். அதனால் இந்த இரண்டையும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடிச் சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. இது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. இதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவள் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாதே.
உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அம்மா துணையாக இருக்கிறாள் என்று நீ